ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 22. காலையிலே வந்து ப்ரோட்டீன் நிறைந்த மில்க். காலையிலே டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச வெண்பொங்கல். இது வந்து மைசூர் பருப்பா இல்லை சாதா பருப்பா. அப்புறம் வந்து பாயில்டு எக். நான் இன்றைக்கி வந்து உண்மையிலே காலையிலே வந்து அனுசரி தான் செய்ய சொல்லணும்னு இருந்தேன். கரெக்டாக செஞ்சு நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன் மைண்ட் வாய்ஸ். மிட்டாய் சாப்பிட்ருவோமா காலையிலே? இப்போ வந்து மதிய சாப்பாடு கேரட் பீன்ஸ் எப்பவும் போல. இது பருப்பு கூட்டா மைசூர் பருப்பு கேட்டால் ஆசையா? மைசூர் பருப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன். இது வந்து இந்த மீன் கிழங்கா மீன் ரெசிபி இன்னைக்கு போட்டிருக்கு. எது வீடியோ எடுத்து வச்சிருக்கு. அப்படியா? இது வந்து எப்படின்னா அவிப்பாங்க, ஒரு இந்த பூச்சி மீன் அவிப்பாங்க. அது எப்படி அவிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கு. சரி. அப்புறம் வந்து தயிர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ஜூஸ். என்ன ஜூஸ்ன்னு பார்த்து கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ நானே சொல்லிடுறேன். இது வந்து நெல்லிக்காய் ஜூஸ், பெரிய நெல்லிக்காய் ஜூஸ். இப்போ கேப்பில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னாச்சி பழம் ஸ்நாக்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று வயிற்றுக்குள்ளே. ஆனால் வெயிட் தான் கெயின் ஆன மாதிரி தெரில. இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் ஹாஸ்பிட்டல் போகணும். 21 போகணும். அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஈவினிங் வந்து ஈவினிங்கில் நைட்டாக எவ்வளோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹீமோக்ளோபின்காக கருப்பட்டியும் முருங்கை இலையும் சோப்பு. இப்போ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபிஷ்ஷு, நெக்ஸ்ட் வந்து பருப்பு குழம்பு, அடுத்து வந்து சட்னி. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகவே பண்ணுறது தானே. தக்காளி வெங்காயம் பூண்டு போட்டு மசியல் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை. இது வந்து நைட்டு மிட்டாயின்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம்.